மக்களே பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாடி தோட்டத்தில சின்னதா ஒரு அறுவடை. மொளகா கொஞ்சமா முளைச்சிருக்கு. அத பிடுங்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு. இது கம்மி தான். இருந்தாலும் ஓகே. அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. சின்ன சின்னதா தான் இருக்கு. அப்படியே ரோசா பூவும் பூத்திருக்கு. அதான் பிடுங்கிருக்கோம். மக்களே பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டம் ஓரளவுக்கு இருக்கு. இந்த இது என்னது பிச்சி பூ தானா? பிச்சி பூவா இது என்ன பூ? பிச்சி பூவ வந்து பெரிய சிறதா வச்சோம். வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இன்னும் முக்கிய விஷயம் என்னன்னா, நிறையா பழங்களை வாங்கிட்டு சாப்பிட்டு விதையெல்லாம் இதில் போட்டு முளைக்க வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இது தர்பூசணி கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கு. இதுலேயும் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு இதுலேயும் டப்பலையும் சின்ன சின்னதாக விதைங்களை போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் முளைக்குதான்ட்டு. நம்ம மாடி தோட்டத்தில் அழகுக்காண்டி சின்னதாக ஒரு பூச்செடி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஏதாவது பரவாயில்ல, டெய்லி நல்லாவே பூக்குது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கொஞ்சம் வாடி போய் நிற்கி. நான் பண்ண பெரிய தப்புன்னா எதுக்குமே உரம் போடாமல் விட்டேன். அதான் பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்துருக்கு. கொஞ்சம் கழிச்சு போயிட்டு உரம் வாங்கிட்டு வரணும் இதுக்கு போடுறதுக்கு. இப்படியே விட்டா அவ்வளோ எல்லாம் வாடி போயிடும். மக்களே, நம்ம மாடி தோட்டம் நல்லா இருக்கா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருக்கேன். Follow me.